ஆம்புலன்ஸ் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் காத்திருந்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸால் அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியல. நீங்கள் தயார் நிலையில் நான் அங்கே வச்சுருக்கேன், அந்த ஓரத்தில் வச்சுருக்கேன், இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன்னா என்ன பிரயோஜனம்? முதல்வர் வண்டி வெளியில் வருது பத்திரமா, ஆம்புலன்ஸ் போக முடியலன்னா இந்த முதல்வர் உடனடியாக ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அவரும் சரி, உதயநிதியும் சரி, மற்ற மா சுப்பிரமணியம் உட்பட யாரோ வந்து அவர் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து பதவி விலக வேண்டும். கூட்ட நெரிசல், எல்லாரும் ஒரே சமயத்தில் வீடு திரும்புகிறாங்க. நீங்கள் எப்போ இங்கே வீடு திரும்பினீங்க? அங்கேயே 4 மணி நேரம் டென்ட் அடித்து இருந்துட்டு எல்லாரும் போக விட்டா திரும்பினீங்க? முதல்வர் அவர்களே கேள்வி கேட்குறேன். உங்களால் பத்திரமா வர முடிஞ்சது, அதே காவல்துறை உங்களை பத்திரமாக வீடு கொண்டு சேர்த்தது. ஏன் அந்த காவல்துறையால் பொதுமக்களை வந்து, ஏன்னா பொதுமக்கள் உயிர் உங்களுக்கு துச்சமாக போய்விட்டது. கனிமொழி எம்பி அவர்கள், ஆமாம், மக்கள் இந்த மாதிரி பெரும் கூட்டங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும், கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஏன் திமுக மாநாட்டில் அந்த மாதிரி சொல்லுவீங்களா? ஒரு கொடுமை நிகழ்ந்தது என்றால் இவர்கள் பேசுவது, காதால் கேட்பது அதைவிட மிக கொடுமையானது. சொல்கிற காரணம், ஆமாம், மா சுப்பிரமணியம் அவர்கள், மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து என்ன பேசுகிறாருன்னா, மருத்துவமனையில் நடக்கவில்லை, மருத்துவமனைக்கு வரும்போதே அவர்கள் இறந்து விட்டார்கள். இந்த நெரிசலில் தானே மாட்டி செத்து போயிருக்காங்க. மருத்துவமனைக்கு வந்து இறந்தா என்ன, வரும்போதே இறந்துருந்தா என்ன? அதாவது மருத்துவமனை மேலே எந்த தப்பு இல்லை, அதாவது அவருடைய டிபார்ட்மெண்ட் பேரில் தப்பு இல்லையா? உள்ளே வந்தால் நாங்கள் சிகிச்சை கொடுத்துருப்போம், ஆனால் வரும்போதே செத்து போயிட்டான். நான் என்ன செய்யறது? ஆனால் முதல்வராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், மற்ற எம்எல்ஏ அவங்களாம் சேஃபாக வந்துட்டாங்க. இல்லை, ஏன்னா அவங்க அது ஏர் கூலர்லாம் வச்சுட்டு ஒரு சாமியானா போட்டு சௌரியமாக உட்காந்தாங்கல்ல. நிர்வாகத்திறனில் வந்து 0 என்பதை நிரூபித்திருக்கிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேசிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த வான்வழி சாகசத்தை ஒட்டுமொத்த ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதில் தமிழக அரசினுடைய இந்த நிர்வாகத்திறன் அப்படின்றது கேள்விக்குறியாகி இருக்குதுன்னு ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம் 5 பேர் அந்த மரணம் தான். அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. 5 பேர் தானே? இல்லை, தமிழக அரசின் நிர்வாகத்திறன் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறதுன்னு சொன்னீங்க. விடை தெளிவாக தெரியலையா? திறன் இல்லை என்பது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியலையா? இதுக்கப்புறம் அதில் என்ன கேள்வி, என்ன குறி, என்ன? இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர், மிகப்பெரிய தோல்வி, நிர்வாகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம், அவதூறு. நீங்கள் வெறும் 5 பேர் இறந்தாங்க. அந்த அதாவது உயிர் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதுக்காக தானே 240 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதியாக இருக்கான். அதையும் நீங்கள் கவனிக்கணும். 5 பேர் இறந்து விட்டார்கள் என்பது மிக துயரமான செய்தி, கொடிய துயரமான செய்தி. அதோடு இணைத்து பார்க்க வேண்டியது 240 பேர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு போனோம். அவங்க வெயிலில் வந்து இந்த நேரத்தில் தான் தமிழக அரசு சொல்வதையெல்லாம் வந்து கேட்டால் வேடிக்கையாகவும் ஒரு ஒரு கோணத்தில் பார்த்தால் கோமாளித்தனமாகவும் இருக்கிறது. ஏன் வந்து கோமாளித்தனமாக இருக்குன்னா, என்ன பதில் ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அவங்க விமானப்படையில் வந்து எப்போது நேரம் குறித்தாங்களோ வெயில் நேரத்தில் அதில் தான் நாங்கள் ஏங்க விமானப்படை சாகசம் வந்து நடு ராத்திரியில் இரவலியாக பண்ணுவாங்க. விமானம்ங்கிறது பார்க்கும்போது தெரிய வேண்டாமா? அதுக்காக தானே விமான சாகசம் பகலில் தானே நடத்துவாங்க. இது வந்து முதல்ல வந்து இந்திய இராணுவம் வந்து இந்திய விமானப்படை நடத்துவது அல்ல. இது 5வது நகரம் சென்னை, இதே விமானப்படை நடத்துவது. ஆனால் இருக்கிறதுலையே இதில் தான் அதிகமான கூட்டம், எதிர்பார்த்ததும் அதிகம், வந்ததும் அதிகம். 15 லட்சம் மக்கள் பார்த்தார்கள் என்று சொல்கிறார்கள். இதில் 12 லட்சம் பேர் மெரினா கடற்கரையில் குவிந்தார்கள். மிச்சம் ஒரு 3-4 லட்சம் பேர் வந்து அவங்கவுங்க வீட்டு மொட்டை மாடி அங்கே அந்த ஏரியாவில் வந்து. இதில் வந்து என்னன்னா, ஒரு ஃபார்முலா ரேஸு
ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு ரேஸுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னால், ஒரு மாதம் முன்னாலேயே நீங்கள் தயார் நிலையிலிருந்து ஒருங்கிணைத்து அங்கேருந்து அந்த கார்பரேஷனை வச்சு அங்கேருந்து தெருநாய்கள்லாம் அகற்றி ரோடெல்லாம் எங்கே பேட்ச் வேணுமோ அங்கெல்லாம் சரி பண்ணி எது ஒரு 20 பேர் கலந்துக்கக்கூடிய ஒரு 20 பேரோ 18 பேரோ தான் மொத்தம் அந்த ஃபார்முலா கார் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம். அதை எவ்வளோ பேர் பார்த்துருக்க போகிறாங்க? 1 லட்சத்துக்கும் குறை. அங்கே உட்கார்ந்து பார்த்தவங்க சில ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்துருக்காங்க. அதுக்கு புள்ளி விவரம் இன்னும் சரியாக கிடைக்கலன்றாங்க, எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு. அது இது வரைக்கும் வந்து 10,000 15,000 1 லட்சமாங்கிறதெல்லாம் தெரியல. பெரிய சில ஆயிரம் அப்படின்னு நம்ம யூகம் பண்ணலாம். ஆமாம். அந்த சில ஆயிரங்கிறது ஒரு 1000க்கு மேலே போனாலும் சில தான், 99,000 ஆனாலும் சில ஆயிரம் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15,000 பேர் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுங்க. அதை தவிர வீடியோவில் இதில் டிவியில் பார்த்தவங்க பார்த்துருப்போம். அதை உங்களால் உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு ஆர்வம் அதில் உங்களுக்கு இருந்துச்சு, அதில் யார் கலந்துக்கிறாங்க என்ன, யாருக்கு அது பிடிக்கும் பிடிக்காது, இதெல்லாம் விருப்புகளெல்லாம் பார்த்து அதை உங்களால் வந்து சரியாக நிர்வகிக்க தெரிகிறது. இவ்வளவு பேர், இது பொதுமக்கள், இது ஒரு தனிப்பட்ட நபரின் விருப்பம் இல்லை தானே சார். அது விளையாட்டு தானே. எது கார் ரேஸு? ஆமாம், இது விளையாட்டுத்துறை அமைச்சர் கண்ட்ரோலில் வருது. விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லாமல் அது யாரோ அவருடைய தனிப்பட்ட விருப்பமோ இல்லை யாருடைய விருப்பமோ தெரியல. இது வந்து ஒரு தேசத்துடைய அடையாளம். ஆமாம். ஃபார்முலா ரேஸுங்கிறது தனியார் நடத்தினது தான், அரசு நடத்தியது. பட் தனியாருடன் சேர்ந்து நடத்தியது தான். யார் தனியாகன்னு சொல்லலை, தனியாருடன். நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுற போகிறீங்க. தனியாருடன். ஆமாம், நான் வந்து ஏதோ தனியாக அப்படின்னு சொன்னதா நீங்கள் காதில் விழுந்துற போது, அதனால் வந்து அது சரி இருந்துட்டு போட்டோம். அதை உங்களால் பண்ண முடியுது. 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் வருவாங்கன்றதை வந்து நீங்கள் உளவுத்துறை எதுக்கு வச்சுருக்கீங்க? உளவுத்துறையில் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கூட்ட நெரிசலில் வந்து சிக்குவார்கள், அதனால் சில காயங்கள், அதனால் சில கூடிய பாதிப்புகள்னு வந்து நாங்கள் வந்து காவல்துறைக்கு சொல்லிட்டோன்னு உளவுத்துறையில் சொன்னதாக ஒரு தகவல் இன்னைக்கு காலையில் பார்த்தேன். ஒன்று உளவுத்துறை சரியாக வந்து இதை வந்து கவனக்குறைவாக செயல்பட்டதுன்னு சொல்லணும், இல்லை உளவுத்துறை சரியாகத்தான் செயல்பட்டது என்றால் காவல்துறை வந்து யார் வந்து அதற்கு பொறுப்பு? முதலமைச்சர் தானே பொறுப்பு, அவருக்கு தானே வருது. காவல்துறை மட்டும் இல்லை, இந்த மாநிலமே அவருக்கு தானே வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ரயில்வே, மெட்ரோ, போக்குவரத்து துறை, அதாவது எம்டிசி, அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனைகள், மற்ற இந்த மெட்ரோ வாட்டர் எதுக்கான குடி தண்ணீருக்காக, உணவகங்கள், தனியார், இப்படி எல்லா விதமான இவங்களோட வந்து நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி, நீங்கள் இதுக்கு ஒரு 10 நாள் முன்னால் திடீர்னு வந்து நாளை காலையில் வச்சுக்கலான்னு சொல்லி என்ன மோடி ஃபோன் பண்ணி ஸ்டாலின் சாருக்கு சொல்லிட்டாரா? நாளை காலையில் 11 மணிக்கு வச்சுக்கலான்னு சொல்லி அவசரமாக முத நாள் ராத்திரி தான் கூப்பிட்டு சொன்னாரா? இல்லையே. ஒரு மாதம் முன்னாலேயே வந்து அவர்கள் வந்து அதுக்கான கடிதம்லாம் 1.5 மாதத்துக்கு முன்னாலேயே எழுதிட்டாங்க, இந்த டேட்டில் இந்த இதுன்னு. அப்போ இவ்வளவு நேரம் நடக்க போகிறதுன்னு. அவர் இது மாதிரி வெயிலில் நடத்துவது அவர்கள் கொடுத்த நேரம்னா இன்னும் நடுராத்திரியில் நடத்துவாங்களா? அது மட்டும் இல்லாமல் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சருமா சுப்பிரமணியம் பேசுனது வேடிக்கையாக இருக்குது. ஆமாம். 70 எவ்வளோ ஒருத்தருக்கு ஒரு போலீஸாக போட முடியும்? இல்லை, அது ஆமாம், நான் 70 ஆம்புலன்ஸோ என்னமோ நாங்கள் வந்து தயார் நிலையில் வைத்திருந்தோம். தயார் நிலையில் வைத்திருந்து பிரயோஜனம் இல்லை. தயார் நிலையில்னா வந்து கூப்பிட்டா வரணுன்னா அந்த 5 பேர் இறந்திருக்கிறார்களே, அதில் வந்து முதல்வர் வேறு சொல்லியிருக்காரு. அதாவது நடந்தது ஒரு பெரிய கொடிய துயரம், அதில் இவர்கள் வந்து பேசுவதெல்லாம் வந்து அபத்தம். முதல்வரிலிருந்து சரி மற்ற அமைச்சர்களும் சரி பேசுவது அபத்தம். இந்த பயத்துலேயும் அந்த நர்வஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, நடுக்கத்தில் ஐயோ இப்படி நடந்து போச்சேங்கிற நடுக்கத்தில் என்ன பேசுகிறோம்னு தெரியாமையே பேசுகிறாங்க. முதல்வர் என்ன சொல்கிறாரு? அவங்க வந்து அவங்க இறந்ததுக்கு காரணம் வந்து கூட்ட நெரிசல் இல்லை, குடல் இறக்கம் சிலருக்கு, அந்த 5 பேரில். அதுக்கப்புறம் வந்து நீரற்று, டீஹைட்ரேஷன்னு சொல்லுவாங்க, நீரற்று போனது. அது வெயிலில் போனால் எல்லாருக்குமே நீரற்று போகும், நீர் குறைவு, நீர்ச்சத்து குறைவு. விட்டா வந்து ஜலதோஷம் இருமல்னு கூட சொல்லிடுவார் போல இருக்கு. அது என்னங்க, குடல் இறக்கம் வந்து உள்ளவர். அது காலையில் வீட்டிலேருந்து புறப்பட்டு வரும்போது குடல் வந்து பத்திரமா உள்ளுக்குள்ளே எங்கேயோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வான் கூட்ட நெரிசலில் வரும்போது குடல் வந்து மேலேருந்து டொப்புன்னு இறங்கி கீழே வந்துருச்சா? குடல் இறக்கம் என்பது ஒருவருக்கு வரக்கூடிய வாழ்நாள் நோய்.
அது வந்து அறுவை சிகிச்சை செய்தால் சிலருக்கு சரியாகலாம், சிலருக்கு அது அறுவை சிகிச்சை செய்யும் நிலை இல்லாமல் இருக்கலாம். இறந்தவர் யாருக்கோ வந்து அந்த உடலை வந்து பரிசோதத்தில் குடல் இறக்கம் இருக்கும்னு தெரிந்ததை வைத்துக்கொண்டு பேசுகிறார். அப்போது அந்த மொத்தம் அந்த 12 லட்சம் பேர்னு வச்சுப்போம், மெரினா கடற்கரையில் நேரடியாக வந்தவர்கள். 12 லட்சம் பேரில் குடல் இறக்கம் எவ்வளோ பேருக்கு வந்ததுன்னு முதல்வர் சொல்லுவாரா? புள்ளி விவரம் சொல்லுவாரா? எவ்வளோ பேருக்கு நீர்ச்சத்து குறைவுன்னு சொல்லுவாரா? அப்போது நீர்ச்சத்து குறைவு கூட்ட நெரிசல்னால இல்லை. இது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம். கூட்ட நெரிசல் அங்கேருந்து ஒரே அதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்று உளறிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் ஒரே சமயத்தில் வீடு திரும்புவதால் வந்த சிக்கல். பின்ன என்னங்க, ராத்திரி வரைக்கும் இருந்துட்டு மறுநாள் காலையிலேயே வருவான். இன்றைக்கி விமான சாகசம் பார்க்க போகிறான், 3 மணி நேரம் நடக்குதுன்னு வைங்க. 3 மணி நேரம் முடிஞ்சதுன்னா எல்லாம் இப்போ சினிமாவுக்கு போகிறான், சினிமா தேட்டருக்குள்ளே சினிமா முடிஞ்ச உடனே கிரீன்னு ஒரு பெல் அடித்தோடனே எல்லோரும் எழுந்து வெளியே தான் வருவான். எல்லோரும் ஒரே சமயத்தில் வெளியில் வந்ததுனால சினிமா தேட்டரில் நெரிசல் வந்துடுச்சுன்னா ஏன்னா அது ரொம்ப ஏன்னா கேட்பதற்கே வந்து கேட்பவர்கள் கேனையனாக இருந்தால் எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு. எல்லாரும் ஒரே சமயத்தில் திரும்பாமல் எப்படி திரும்புவான்? அப்போ நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கணும், அந்த வழிகளில் வந்து அந்த பேரிகேடெல்லாம் வைக்கிறதெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஆங்காங்க அந்த தெருக்களில் அவர்களை வந்து அதை கொஞ்சம் பேர் இப்படி போங்க, அடுத்த கொஞ்சம் பேர் அங்கே அதை ரெகுலேட் பண்ணணும், வரைமுறைப்படுத்தி இருந்தால் இந்த சேதத்தை தவிர்த்திருக்கலாம், குறைத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலையே. நீங்கள் வந்து ஒரு 5 பேரில் வந்து இவங்க வந்து நீர் சத்து குறைவு அது இதுன்னு சொல்கிறாங்கள, ஒருத்தர் தான் முதியவர், 60 வயதுக்கு 62 வயது. ஒருத்தர் வந்து ஒரு சுமார் 50 வயது உடையவர், நடுத்தர வயது உடையவர். பாக்கி 3 பேர் வந்து 30 35 உள்ள இளைஞர்கள். இந்த இளைஞர்களுக்கு குடல் இறக்க நோயா, நீர்ச்சத்தா, 30-35 வயசுலேயே அவனுக்கு வந்து ஏதாவது நரம்பு தளர்ச்சி வந்துருச்சா வெயிலில்? எத்தனை பேர் 12 லட்சம் பேரில் வந்து இளைஞர் தான் அதிகமாக இருந்திருப்பார்கள். அப்படி இருக்கும்பொழுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் அந்த ஒரு இளைஞர் வந்து அதில் 3 பேரில் ஒரு இளைஞரில் வந்து அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, தங்கையோ அவங்க குடும்பத்தில் வந்து அதாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உயிர் இருக்கா இல்லையா தெரியல. ஏன்னா மயக்கம் போட்டு விழுந்தா உயிர் பேச்சு மூச்சு இருக்கா இல்லையான்றதை விட நம்ம பார்க்குறத விட ஒரு டாக்டர் பார்த்தா தான் மருத்துவமனையோ இல்லை டாக்டரோ பார்க்கணும். அவங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் காத்திருந்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸால் அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியல. நீங்கள் தயார் நிலையில் நான் அங்கே வச்சுருக்கேன், அந்த ஓரத்தில் வச்சுருக்கேன், இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன்னா என்ன பிரயோஜனம்? அப்படி வர முடியாத அளவுக்கு அந்த இடத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் எங்கே திட்டமிடுதல் வந்து எங்கே குறை? அரசாங்கத்திடம் தான் குறை. அதே மாதிரி வந்து ரயில்வே நிர்வாகம், மெட்ரோ நிர்வாகம் வந்து 3.5 நிமிஷத்துக்கு 7 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி, சில இடங்களில் 3.5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விட்ருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி தான் வரும். அதை வந்து அவர்கள் வந்து எவ்வளவு துரிதப்படுத்த முடியுமோ அவ்வளோதான். நீங்கள் வந்து திடீர்னு வந்து நிமிஷத்துக்கு ஒரு வண்டி விடணும்னா அவ்வளோ வண்டி வேணுமில்ல. மெட்ரோ ரயில் வந்து ஏன்னா திடீர்னு ஒரே நாளில் வந்து 200 ரயில் இருக்குன்னா அதை உடனே 500 ரயில் ஆக்கிட முடியுமா? இல்லை, அதில் காணொலி ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் காவல் நிலையத்தை அந்த கார் வரும் பார்த்தீங்களா, காரே அடிக்கிறாங்க. ஒரு இப்போ காப்பாற்ற முடியல மக்களை, எதுக்கு இந்த வண்டி அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. காவல்துறை வண்டி வாகனத்தை ஆவேசத்தில் அடிக்கிறார்கள். அந்த ஏன்னா இப்போது ஒரு ஆம்புலன்ஸால் வந்து ஒரு மயக்கம் போட்டு விழுந்து அநேகமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இதில் அதாவது ஒரு கொடுமை நிகழ்ந்தது என்றால் இவர்கள் பேசுவது, காதால் கேட்பது அதைவிட மிக கொடுமையானது. சொல்கிற காரணம் ஆமாம். அதாவது மக்களை அவமானப்படுத்துகிறார் போல் பேசுகிறார்கள். சுப்பிரமணியம் அவர்கள், மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து என்ன பேசுகிறாருன்னா, இதில் எந்த 5 மரணங்களுமே மருத்துவமனையில் நடக்கவில்லை, மருத்துவமனைக்கு வரும்போதே அவர்கள் இறந்து விட்டார்கள். இந்த நெரிசலில் தானே மாட்டி செத்து போயிருக்காங்க. மருத்துவமனைக்கு வந்து இறந்தா என்ன, வரும்போதே இறந்துருந்தா என்ன? அதாவது மருத்துவமனை மேலே எந்த தப்பு இல்லை, அதாவது அவருடைய டிபார்ட்மெண்ட் பேரில் தப்பு இல்லையா? அவர் என்ன சொல்கிறா வராருன்னா, ஏன் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றும் தப்பு இல்லை, உள்ளே வந்தால் நாங்கள் சிகிச்சை கொடுத்துருப்போம், ஆனால் வரும்போதே செத்து போயிட்டான், நான் என்ன செய்கிறது? நாங்கள் வந்து ஒரு துறைன்னு சொல்லலை. நீ அதோட இன்னொன்று சொல்கிறாரு, விமானப்படை வந்து கோரிக்கை வந்து 100 படுக்கைகள் தயாராக வைத்து அவசர சிகிச்சைக்காக வைக்க சொன்னார்கள். நாங்கள் 1000 படுக்கைகளுக்கு மேல் வச்சுருந்தோம். ஆக நீங்கள் வந்து அப்போ உங்களுக்கு 1000 படுக்கைக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் மயக்கம் போட்டு விழ போகிறாங்க, நிறைய பேருக்கு பாதிப்பு வரும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது என்று தானே அர்த்தம். அவர் வாயாலேயே அவர் சிக்கிக்கிறார். 100 படுக்கை தான் கோரிக்கை விமானப்படை,
நான் ஆலோசனை சொன்னது, நாங்கள் 1000 வைத்திருந்தோம். ஏன் 1000 வச்சிங்க? அப்போ உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம் என்கிற ஒரு தகவல் உளவுத்துறை சொன்னது உங்களுக்கு வந்து எல்லா துறைகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த 1000 இப்போ நீங்கள் 1000 படுக்கை தான் ரெடியாக வச்சுருந்தீங்க. அவன் வந்து உயிரோடையோ இல்லை உயிருக்கு போராடிக்கிட்டோ இல்லை செத்தோ பிணமாகவோ அங்கே வந்தால் என்ன பண்ணணுங்கிறது தான் யோசனை பண்ணிங்களே தவிர, அவனை உயிரோடு விட்டு வைக்கிறதுக்கு, அவனை வந்து பத்திரமா வீடு திரும்புறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலை. அடுத்தது பெருமையாக சொல்லுவாங்க போல இருக்குது, இறந்தவர்கள் வந்து இதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு 100 பேரை வந்து உடனடியாக இடுகாட்டுக்கு எடுத்து சென்று உடனடியாக தகனம் செய்வதற்கு, புதைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு தயார் நிலையில் இருந்தோம்னு பெருமைப்படுறது பட்டிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுவா பெருமை? நீங்கள் படுக்கை தயாராக வைத்திருந்தீர்கள், சந்தோஷம். ஆனால் அங்கேயே அந்த கேள்வியிலேயே நீங்கள் சொன்ன பதிலையே மாட்டிக்கிறீங்களே. 100க்கு பதிலாக 1000 வச்சுருந்தோன்னா அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து விமானப்படை எதிர்பார்ப்பதை விட 10 மடங்கு வந்து ஆபத்து இல்லை ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு தெரியுது. அப்போ அதுக்கு நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்க? அங்கே சுற்றி உள்ள அந்த அவர்கள் வந்து ஒரே சமயத்தில் திரும்பி விட்டார்கள். அங்கே வந்து 3 மணி நேரம் அந்த இது முடிஞ்சது, ஒரே சமயத்தில் திரும்பிட்டாங்கண்ணா. ஒரே சமயத்தில் வீடு திரும்பிடுறாங்க. என்ன பண்ணுவான்? அங்கேயே ஆனால் முதல்வராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், மற்ற எம்எல்ஏ அவங்களாம் சேஃபாக வந்துட்டாங்க. இல்லை, ஏன்னா அவங்க அது ஏர் கூலர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஷாமியானா போட்டு சௌரியமாக உட்காந்தாங்கல்ல. நம்ம மெரினாவில் போராட்டம் பண்ணால் கூட, ஈழத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணால் கூட 2 பக்கமும் ஏர் கூலர் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக தானே வந்து நம்ம வந்து போராட்டம் பண்ணுவோம். திராவிட பாரம்பரியம் அதுதானே. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏர் கூலர் வச்சுட்டு போனீங்களே, உங்கள் வண்டி எங்கேயாவது நெரிசலில் மாட்டுச்சா? துரைமுருகன் முன்னால் உட்காந்துருந்தார், உதயநிதி உட்காந்துருந்தார், எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, அமைச்சர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க, மா சுப்பிரமணியம் இருந்தார். இவங்களோட வண்டி ஏதாவது ஒரு வண்டி மாட்டுச்சா நெரிசலில்? மாட்டி 2 மணி நேரம் அங்கேயே சிக்கிக்கிச்சுன்னு சொல்ல முடியுமா? முதல்வர் வண்டி வெளியில் வருது பத்திரமா, ஆம்புலன்ஸ் போக முடியலன்னா இந்த முதல்வர் உடனடியாக ராஜினாமா செய்திருக்க வேண்டும், பதவி விலகி இருக்க வேண்டும். இந்த அரசின் திறமையின்மையை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அவர் பதவி விலகி இருக்க வேண்டும். அவரும் சரி, உதயநிதியும் சரி, மற்ற மா சுப்பிரமணியம் உட்பட யாரோ வந்து அவர் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து பதவி விலக வேண்டும். ஏன் இவ்வளோ நான் கோபமாக சொல்கிறேன்னால், நீங்கள் பத்திரமா வர்றதுக்கு அப்போ அந்த போலீஸ்காரன் வந்து அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன? முதல்வரை பத்திரமா கொண்டு போய் விட்டுறணும், உதயநிதி சாரை கொண்டு போய் விட்டுறணும், மா சுப்பிரமணியம், துரைமுருகன், மந்திரிகள்லாம் கொண்டு போய் வெளியே விட்டுறணும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. பொதுமக்கள் நாசமாக போகட்டும். ஏதோ ஒரு படத்தில், வீரப்பா படத்தில், நாசமாக போட்டும் இந்நாடு அப்படின்னு பெருசாக சிரிப்பார். அதுதானே நீங்கள் அந்த ஒரு மனப்பான்மையில் தானே இருக்கீங்க. நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும். நீங்கள் யாராவது 2 மணி நேரம் ஒரு இடத்துல கூட்ட நெரிசல், எல்லாரும் ஒரே சமயத்தில் வீடு திரும்புகிறாங்க, நீங்கள் எப்போ இங்கே வீடு திரும்பினீங்க? அங்கேயே 4 மணி நேரம் டென்ட் அடித்து இருந்துட்டு எல்லாரும் போக விட்டா திரும்பினீங்க? முதல்வர் அவர்களே கேள்வி கேட்குறேன். இல்லையே. உங்களால் பத்திரமா வர முடிஞ்சது. அதே காவல்துறை உங்களை பத்திரமாக வீடு கொண்டு சேர்த்தது. ஏன் அந்த காவல்துறையால் பொதுமக்களை வந்து, ஏன்னா பொதுமக்கள் உயிர் உங்களுக்கு துச்சமாக போய்விட்டது. கனிமொழி எம்பி அவர்கள், ஆமாம், மக்கள் இந்த மாதிரி பெரும் கூட்டங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும், கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஏன் திமுக மாநாட்டில் அந்த மாதிரி சொல்லுவீங்களா? நான் என்ன கேட்குறேன், கூட்டம் வருமாங்க? கூட்டம் 200 கொடுத்து கூட்டு வரோம்ல, 200 கொடுத்து கூட்டு வரோம், குவார்டர் பிரியாணி கொடுக்குறோம். அங்கெல்லாம் வந்து அப்போ கூட்டம் கூடுவது. அப்போ நீங்கள் வந்து அப்படி பார்க்க போனால், நான் பொதுவாக சொல்லிடுறேன், அரசியலை தாண்டி அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கோவில் திருவிழான்னா கூட பெரிய கூட்டம், பல லட்சம் பேர் வராங்க. பாத்திவரதர்னா வந்தாங்க. இந்த மாதிரி பல கோயில், எந்த ஊரில், சென்னை மட்டும் இல்லை, எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு பல லட்சம் பேர் திரளுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம். அந்த இடத்துல இவ்வளோ லட்சம் பேர் திரளுவாங்கன்னு உங்களுக்கு உளவுத்துறை சொல்லுது, இல்லை உங்களுக்கு மற்ற துறைகள் மூலம் தெரியுது, இல்லை இதுக்கு முன்னால் உள்ள அனுபவத்தை வைத்து கொண்டு உங்கள் ஆட்சியிலும் மற்றவர்கள் ஆட்சியிலும் என்ன அது தெரியுது. அதிகாரிகள், நீங்கள் தானே ஆட்சி மாறுறீங்க, அதிகாரிங்க திருப்பி அதிமுக திமுக எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க சுற்றி ஏதோ அவங்க தானே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுமில்ல. இதை வைத்து நீங்கள் வந்து ஆலோசனை கூட்டம் போட்டு இதுக்கு வந்து அதை ஃபார்முலா ரேஸுக்கு பண்ண தெரிந்தவர்களுக்கு இங்கே வந்து ஏன் வந்து பண்ண தெரியல, இல்லை பண்ண முடியல, இல்லை பண்ண இஷ்டம் இல்லையா? நீங்கள் பத்திரமா போனீங்கல்ல எல்லாரும், ஏன் பொதுமக்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கும் அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? கனிமொழி அவர்கள் வந்து பெரும் கூட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறாரே, அப்போ இனிமேல் அப்போ எல்லா இடத்துலையுமே கூட்டத்தை தவிர்த்துருவோமா? 2026 தேர்தல் வரட்டும், பொதுமக்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு கூட்டமாக போகுவதை வந்து தவிர்த்து விட்டுட்டோம், வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கட்டும். உங்கள் கதி என்ன ஆகும்? உங்கள் கனவு என்ன ஆகும்? அது திமுகவாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும்.
மக்கள் வந்து ஒரே கூட்டமாக இருக்கும், அதனால் வந்து நான் தேர்தல் வாக்குச்சாவடிக்கு போகலைன்னு முடிவு பண்ணாங்கன்னா உங்கள் கதி என்ன ஆகும்? அப்போ மட்டும் கரெக்டாக வண்டியில் வச்சு அண்ணே வாங்கண்ணே அம்மா என்னம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா முன்னால் உட்காருங்கம்மா நம்ம ஈஸ்ட் சேர் வேணுமாம்மா வீல் சேர் வேணுமாம்மா கேட்குறீங்கல்ல. நீங்கள் ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வந்து அதனால் சுய லாபங்கள் பெற வேண்டும், கட்சிக்கும் சரி எல்லா வகையிலும் லாபம் ஆக உங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் பண்ணுறீங்கல்ல. ஏன் இந்த பொதுமக்கள் கூடுற இடத்துல வந்து இது வந்து விமானம் இதுக்கு முன்னாலேயே சாகசம்னு சர்வதேசமும் எது ஃபார்முலா ரேஸு சர்வதேசத்தையும் திரும்பி பார்க்க வைத்தாராம் சின்னவர். எல்லா அமைச்சரும் கிட்டத்தட்ட ஒரு 8 அமைச்சர் பேசினாங்க. எங்கேருந்து யார் திரும்பி பார்த்தாங்க, கழுத்து சுலுக்கிக்கிச்சு, எந்த நாடு திரும்பி பார்த்துச்சுன்னு தெரியல. ரகசியமாக நடந்த மாதிரி நடந்துச்சு. இதில் ஒன்றும் சர்வதேசத்துக்கெலாம் ஒன்றும் வெளிநாட்டிலிருந்து வந்தாங்க வீரர்கள், இல்லைன்னு சொல்லலை. சர்வதேசமும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு அப்படின்லாம் பில்டப்லாம் கொடுத்தாங்க. இவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்துருக்காங்கல்ல, கள்ளச்சாராயம் பிடிச்சிருந்தவங்களுக்கு 10 லட்சம். எதன் அடிப்படையில் அந்த இறப்பை பிரிக்கிறாங்க? எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க இந்த இறப்பு? அந்த கள்ளச்சாராயங்கிறது வந்து எங்களுக்கும் எங்கள் கட்சியினருக்கும் வந்து லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை சார்ந்தது. நாங்கள் வளர்க்கும் ஊக்குவிக்கும் தொழில் அது. அதில் வந்து போய் அவன் வந்து செத்து போகிறான். அதனால் அவனுக்கு வந்து அது ஊக்கத்தொகை. இது ஆறுதல் தொகை, அது நிவாரணம், அது ஊக்கத்தொகை. இன்னும் நிறைய பேர் செத்து போங்கய்யா, ஊக்குவிக்கிறது. ஆமாம், இன்னும் 70 பேர் செத்து போனீங்க, ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தோம்ல, 700 பேர் போனால் அப்போ அடுத்தது வீட்டில் இப்போ பொம்பளை ஆளுலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. புருஷனை கூப்பிட்டு சும்மா இருக்க, ஒன்றும் இல்லாமல் சம்பாதிக்காமல் உட்காந்துருக்க, போய் ஒரு கள்ளச்சாரம் செத்து போய் குடிச்சு செத்து போனால் ஒரு 10 லட்சமாக குடும்பத்துக்கு வரும்ல. இது உண்மையிலேயே வந்து இது வந்து ஜோக்குக்கு இல்லை, சீரியஸாக வந்து சில இடங்களில் வந்து சில குடும்பங்களில் பேசப்படுகிற அளவுக்கு இது மோசமாக போனது. இந்த காவல்துறை அதிகாரிகள் அதிகாரம் எல்லாமே ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பத்தை சுற்றி உள்ள அந்த அமைச்சர்கள், இவர்களை வந்து பாதுகாப்பதிலும் இவர்களுடைய நலனிற்காக மட்டும்தான் தமிழகத்தில் செயல்படுகிறது. தமிழக மக்களுக்காக செயல்படவில்லை. அதுதானே உண்மை. திடீர்னு அவனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு, குடல் இறக்கம் ஏற்பட்டுச்சு, அவனுக்கு நீர்ச்சத்து குறைந்து போச்சு, அவனுக்கு திடீர்னு வலிப்பு வந்துருச்சு. இதெல்லாம் வந்து அவனுடைய ஏற்கனவே அவனுக்கு பல வருடங்களாக இருந்த வியாதி அந்த ஏர் ஷோவில் வந்து எதேச்சையாக நடந்தது. 240 பேர் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க? அவங்க ஆஸ்பத்திரி சுற்றி பார்க்கறதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லலாமா? நம்ம சொல்கிறது எப்படி வேணாலும் சொல்லலாம்ல. நம்ம சொல்கிறது தானே, வாயில் வந்து சொல்கிறதுக்கு தானே நம்ம வந்து நமக்கு மைக்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து 240 பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்களே, நல்ல வேளை அதில் வந்து இது வரைக்கும் வந்து அதில் யாரும் உயிரிழந்ததாக 5க்கு மேலே அது ஏறாமல் இருக்கிறது ஏதோ கடவுளுடைய இல்லை. இந்த இடத்துல தான் மக்கள் ரொம்ப அமைதியாக இருக்காங்களா சார்? எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் இவங்களும் அமைதியாக இருக்காங்க, எண்ணிக்கை அதிகமாக தான் மக்களின் குரலும் அதிகமாகுது. இல்லை ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, மக்களுக்கு சுரணை கிடையாது. 70 பேர் செத்து போன போது என்ன அப்போ அட்லீஸ்ட்டு அதில் கூட ஒரு நியாயம் வந்து நான் என்ன பார்த்தேன்னா, அவன் கள்ளச்சாராயம் சட்ட விரோதமாக வந்து போய் திருட்டுத்தனமாக குடித்தான். ஆமாம், கூடாதுன்னு சொல்கிறதை வந்து ஒழித்த, அதாவது சாராயம் கூடாது, அதில் கள்ள சாராயம் கூடவே கூடாதுன்னு சொல்லும்போது அதை குடித்தா அவன் செத்து போனான், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். இவன் என்னையா பண்ணா, இவன் என்ன தவறு பண்ணா, இவன் பேரில் என்ன குற்றம்? அப்போ அதான் அந்தம்மா கனிமொழி சொல்லுது, பெரும் கூட்டமாக இனிமேல் வந்து தவிர்க்கணும்னு. நீங்கள் தானே வாங்கன்னு கூப்பிட்டீங்க. ஏங்க நீங்கள் கட்சி மாநாட்டுக்கு கூப்பிடுவீங்க, மற்ற இடங்களுக்கெல்லாம் கூப்பிடுவீங்க, எல்லாத்துக்கும் கூப்பிடுவீங்க. அப்புறம் வந்து கலைஞர் 100ஆண்டு விழா நந்தனத்தில் YMCAல கொண்டாடினீங்கல்ல, இப்போ தானே 10 நாள் முன்னால் 15 நாள் முன்னால். அன்றைக்கி யாரும் பெருங்கூட்டமாக வர வேண்டான்னு கனிமொழி அக்கா சொல்லுவாங்களா? சொல்ல தைரியம் இருந்ததா? இல்லை ஒரு கால் கனிமொழி அக்கா இப்படி சொல்கிறாங்களோ நம்ம யோசனை பண்ண வேண்டியிருக்கு. பெரும் கூட்டத்தை வந்து நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த தமிழக அரசுக்கு, எங்கள் தமிழக அரசிற்கு, நான் சார்ந்த இந்த திமுக சார்ந்த இந்த தமிழக அரசிற்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை சமாளிக்கக்கூடிய திறன் இல்லை. ஒத்துக்கிட்டாங்களோ? கனிமொழி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, பெருங்கூட்டத்தை தவிர்க்க வேண்டும். அதுக்கு உதயநிதியின் ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் ரெண்டும் ஒன்று தான் வச்சுங்க. அவங்க வந்து திமுக இவங்க தொண்டர்கள் வந்து நிறைய பேர், அதாவது உதயநிதிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் கனிமொழி பேசியதை கண்டித்திருக்கிறார்கள். யாரு? எதிர்கட்சியினர் இல்லை, நான் சொல்றது திமுகவிலே வலைதளத்தாவோ பாஜகவோ நாம் தமிழர் கட்சி இல்லை, அவங்களாம் இல்லை, விஜய் இல்லை, அவங்களாம் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள், வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள், அரசு கவனக்குறைவுன்னு சொல்லி விமர்சனம் செய்திருக்கிறார்கள். நியாயமானது. நிர்வாகத்திறனில் வந்து 0 என்பதை நிரூபித்திருக்கிறது, மீண்டும் நிரூபித்திருக்கிறது. ஏன் மீண்டும் சொல்லணும்னா, நம்ம கள்ளக்குறிச்சி பார்த்துட்டோம், மற்றதெல்லாம் பார்த்துட்டோம். என்ன நமக்கு வந்துன்னா இப்போது பயமாக இருக்கிறது வந்து என்னென்னால், இது சாதாரணமாக வந்து இந்த ஒரு விமான சாகசத்தை பார்க்க வந்தவர்களுக்கே இந்த நிலைமை. இது வந்து இவ்வளோ தூரம் 12 லட்சம் பேர் அங்கே விட்டதுக்கு பதிலாக சென்னையில் ஒரு 200 இடத்துல
பெரிய பெரிய எல்இடி திரை கட்சி மாநாட்டில் வைக்கிறீங்கள, உள்ளே வந்து பந்தலில் வந்து இடம் பத்தலைன்னா வெளியில் வந்து திரை வைக்கிறீங்கள, அது மாதிரி ஒரு 200 இடங்களில் வந்து எல்இடி திரை வைங்க. அங்கே ஒரு 2000 பேர் போடுற மாதிரி வந்து உட்காரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லை ஒரு பெரிய திருமண மண்டபங்களில் அந்த மாதிரி எல்இடி திரை பெருசாக வைங்க. அதில் வந்து வரத்துக்கு ஒரு ஐடி துறை பிடிஆர் தியாகராஜன் இருக்கிறார், மிகவும் படித்தவர், விஷயம் தெரிந்தவர், அவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர் வந்து ஏதோ பேஸ்டார் 30,000 கோடின்றதுனால வந்து பயந்து போய் அவரை கையிலேயே பிடிச்சிக்கிட்டு வெளியில் விடாமல் உட்காந்து வச்சுருக்கீங்களே, கொஞ்சம் அவருடைய அறிவையும் அவருடைய அனுபவத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி ஒரு 100-200 இடங்களில் சென்னையில் வந்து எல்இடி பெரிய திரைகள் போட்டு ஒரு 500 சேரு 1000 சேரு ஏதோ அப்படி போட்டு பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 லட்சம் பேர் அதில் குறைவான்ல. எல்லாரும் ட்ரெயின்லாம் கூட பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து மெரினாவிலேருந்து அந்த ட்ரெயின்லாம் இந்த வருவாங்கள்ல வடக்குல இருந்து அப்படியே ட்ரெயின் ஃபுல்லாக ஏறி மேலே அப்படி தான் மாதிரி தான் இது போனாங்க. ஆமாம், வேறு வழி இல்லை. வேளச்சேரி ஸ்டேஷன்லாம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. அதாவது அவன் ஸ்டேஷன் வாசலுக்கு வந்துட்டான், பிளாட்ஃபாரத்துக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆயிருக்கு. அப்போ அவ்வளவு நெரிசல். அப்போ நீங்கள் வந்து முன்னாலேயே இதை கணக்கு பண்ணி இந்த ஒரு இவ்வளவு கூட்டம் வந்ததுன்னா இந்த இடத்துக்கு இப்படி டைவெர்ட் பண்ணணும், இந்த கூட்டத்தை இப்படி டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு முறையாக சரியாக அது வந்து போயிருப்பாங்க. அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் அதுதான் சொல்லிட்டேனே, காவல்துறையும் அதிகாரிகளும் வந்து முதல்வரையும் அமைச்சர்களையும் திமுக நிர்வாகிகளையும் பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்ப்பதில் கவனம் செலுத்தினார்களே தவிர மக்கள் விஷயத்தில் லூஸாக விட்டாங்க. இருக்கிற அந்த அதாவது ஏசி டிசி எல்லாம் அங்கே பார்த்து போயிருப்பாங்க, அதை பார்த்துருப்பாங்க. இந்த கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள்லாம் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்களா என்னமோ தெரியல, நமக்கு என்ன நடந்தது நம்ம பார்க்கல. மனிதாபிமானத்தோடு முகம் தெரியாத மக்கள் செய்கிறார்கள். அரசு என்ன செய்தது? இதை செய்திருக்க வேண்டியது அரசா இல்லையா? நீங்கள் அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து தனி பாக்கெட்டு கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? சபரிமலைக்கு இது யாத்திரிகள் லட்சக்கணக்கில் போகிறாங்க, இந்த மகரம் அந்த மண்டல பூஜைகளுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத் சொன்னால் மட்டும் உடனே ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு உடனே ஆரம்பிச்சிருவாங்க. விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவர்களும் சரி, வேறு பல இயக்கங்களும் சரி, அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அவர் அந்த மலையேறி கஷ்டப்பட்டு வராங்க அந்த இருமுடி சுமந்து, அப்போ வந்து தண்ணி பேக்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் மேலே வந்து தண்ணி அந்த இதை அந்த தெளிப்பாங்க, இந்த பன்னீர் தெளிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த வேர்வையோடு அந்த அந்த என்ன சோர்வோடு வரும்போது தண்ணீர் மேலே பட்டால் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி வரும். அது மட்டும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, சாப்பாடு பொட்டலம் கொடுப்பாங்க. இது எல்லாம் இலவசமாக. யாரோ முகம் தெரியாதவர்கள் வரப்போகிற பக்தர்கள் எந்த மாநிலத்திலேருந்து வராங்க, எந்த ஊர், யார் பேர், எந்த ஒன்றும் இதில் ஒன்றும் கட்சி ஒன்றும் கிடையாது. அங்கே விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஒன்றும் பாஜக கொடியை வச்சுக்கிட்டு கொடுக்கல, விஸ்வ இந்து பரிஷத்துன்னு பேர் கூட போடாமல் தான் கொடுக்குறாங்க அங்கங்கே கவுண்டர். அதே மாதிரி அந்த கழிவறைகள் வந்து தற்காலிக கழிவறைகள் அரசு வந்து ஏற்படுத்துறதை தவிர இவங்க தனியாக ஏற்படுத்தி, ஏன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை, மலையில் போய் கண்ட இடத்துல இது பண்ண முடியாது. அந்த மாதிரி தற்காலிக கழிவறைகளே அந்த கழிவறைகளை சுத்தம் செய்வது யார் என்றால் ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத்து போன்ற இயக்கத்தில் உள்ள தன்னார்வலர். அதாவது கழிவறையை சுத்தம் செய்வது அதை செய்கிறார்கள். ஆர்எஸ்எஸும் சரி, விஸ்வ இந்து பரிஷத்தும் சரி, மற்ற சில இயக்கங்களும் சரி. ஏன் நான் இந்து இயக்கங்களை பற்றி பேசுகிறேன்னா, சபரிமலைக்கு வரவங்க இந்துக்களாக தானே இருக்க முடியும். அப்போது ஒரு தன்னார்வ நீ அது ஆர்எஸ்எஸ்ங்கிறத விடுங்க, அது வந்து விஸ்வ இந்து பரிஷத்து இதெல்லாம் விட்டுருங்க. தன்னார்வ இயக்கங்களால் செய்ய முடியும் பொழுது ஒரு அரசால் ஏன் செய்ய முடியாது? வரவங்களுக்கெல்லாம் டாஸ்மாகில் வந்து தண்ணி அடிக்கிறவனுக்கெல்லாம் வந்து இந்த பாக்கெட்டில் தண்ணி கொடுக்குறீங்களா 5 ரூபாயோ என்னமோ போட்டு, அந்த 5 ரூபாயை வந்து ஃப்ரீயாக வந்து வாங்க அந்த கூடியிருந்த மக்களுக்கு வந்து தண்ணி பாக்கெட் கொடுக்கலாமா? இந்த டெட்ரா பேக்கில் ஜூஸு, இல்லை இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு பிஸ்கட் பேக்கெட்டு, இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து அரசுக்கு வந்து யார் சொல்லிக் கொடுப்பது? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அரசு நடத்துறது? அதுவாக ஓடும் அப்படின்னா அரசு சக்கரம் என்பது தானாக ஓடும் என்பதா? அப்படி இருந்தால் அதற்கு எதற்கு ஒரு முதல்வர், அதற்கு எதற்கு வந்து அமைச்சர்கள், அதிகாரிகளே நடத்தி விட்டு போகலாமே. இது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி. இது வந்து நம்ம என்னென்னா மறுபடியும் நமக்கு என்ன கவலையாக இருக்கிறதுனா, வரப்போகிற மழை காலத்தில் அதாவது மனித தவறுகளாலே இவ்வளோ நடக்கும் பொழுது இயற்கை பேரிடர்னால் வெள்ளம் எங்கேருந்து வருது, எந்த பக்கத்தில், நம்ம தான் எல்லா இடத்துலையும் தோண்டி வச்சுருக்கோம், ஏரியெல்லாம் விற்று பிளாட் ஆக்கி நம்ம எல்லாம் போட்டுட்டோம். அப்போது நம்ம நிறைய தவறுகள் செய்திருக்கோம்.
அதாவது இங்கே நேற்று நடந்த தவறு இந்த இந்த வான் சாகசத்தில் வந்து இது ஏற்பாடுகளில் உள்ள தவறுகள். ஆனால் மழை வெள்ளத்தால் வரக்கூடிய சேதம் வந்து ஆண்டாண்டு காலமாக நாம் செய்த தவறுகள் குற்றங்களுடைய விளைவு அது. அப்படி வரும்போது தான் அவங்களுக்கு அந்த ஏரியெல்லாம் உடச்சிக்கிட்டு வரதெல்லாம் அதில் வரும்பொழுது இன்னும் இவர்கள் இந்த லட்சணத்தில் நிர்வாகத்திறன் இருந்தால் இன்னும் என்ன சேதம் தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு வந்து மிச்சம் இருக்கிறதோ என்ற கவலையும் பயமும் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. இதை முதல்வர் புரிந்து கொண்டு இந்த அபத்தமான இந்த சில ஸ்டேட்மெண்ட்டையாவது குறைக்கலாம். அதாவது ஒருத்தன் துயரத்தில் இருக்கும்போது அவனை போய் எரிச்சல் மூட்டுற மாதிரி பேசாமல் இருக்கலாம் இல்லையா? குறைந்தபட்சம் ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லிவிட்டு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அதாவது காவல்துறையில் ஒரு 2 பேர் 2 பேர் பேரில் நாங்கள் நடவடிக்கை எடுத்து இவர்கள் வந்து கவனக்குறைவு தான் அப்படின்னு சொல்லி 2 பேரையாவது மாற்றுங்களேன். உண்மையிலேயே அவங்க தான் தவறு செய்தார்களோ இல்லையோ கவனக்குறைவோ அட்லீஸ்ட் மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தான்னு இருக்கும். அதை விட்டுட்டு இல்லை ஜலதோஷத்தில் தான் செத்து போனான், இருமலில் தான் செத்து போனான், இப்படியெல்லாம் வந்து புதுமையாக கண்டுபிடிச்சி காமெடி பண்ணிக்கிட்டு இல்லை மக்களை வெறுப்பேற்றுவது போல் தயவுசெய்து செய்யாதீர்கள் என்று கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், வேறு கேள்விகளுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி, வணக்கம்.